தமிழ்நாட்டில் டைம்லெஸ்ஸாக இருக்கிறது பார்த்தோம்னா ஸ்டோன் ஆர்கிடெக்சரும் டெம்பிள் ஆர்கிடெக்சர் தான். இந்த டைம்லெஸ்ஸாக இருக்கிற ஸ்டோன் ஆர்கிடெக்சரும் இப்போ அட்வான்ஸாக டெவலப் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷனும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஆர்கிடெக்டோட டிசைன் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 64 ஏக்கர்ஸில் 10,000 பீப்புள் கெப்பாசிட்டியோட இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஹை கிளாஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹை த்ரில் ஹை ஸ்பீட் ரைட் மட்டும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1300 பீப்புளுக்கு ஒரே டைமில் ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸோட நம்ம சென்னை ஓல்ட் மகாபலிபுரத்தில் இந்தியாவிலே பிக்கஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் 611 crores பட்ஜெட்டோட டிசம்பர் 2 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவங்க வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான வீடியோஸ் நீங்கள் ஷார்ட் பீரியடில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபயாஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். வண்டர்லா பார்த்தோன்னா அவங்க 5th அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் டிசம்பர் 2 அன்னைக்கு சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் கவனிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஓப்பன் பண்ணுற அம்யூஸ்மெண்ட் பார்க் பார்த்தோம்னா இதில் கிட்டத்தட்ட வேர்ல்ட் கிளாஸ் 43 ரைட்ஸ் இருக்கு. அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அவங்க 4 கேட்டகரிஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட் ரைட்ஸு, வாட்டர் ரைட்ஸு, ஃபேமிலி ரைட்ஸு, அப்புறம் ஹை த்ரில் ரைட்ஸு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொன்னேன். இது பார்த்தோம்னா இந்த ரோலர் கோஸ்டருக்கு பேர் வச்சது என்னன்னு பார்த்தோம்னா டான்கோர்னு வச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு தமிழ்நாடோட ஐடென்டிட்டிக்காக. இந்த பார்த்தோம்னா டைம்லெஸ்ஸா இருக்கிற ஸ்டோன் ஆர்கிடெக்சரும் இப்போ அட்வான்ஸா டெவலப் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷனும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இந்த பார்க் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 43 ரைட்ஸை பார்த்தோம்னா ஹை த்ரில் ஸ்பின்னிங் ரைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடோட ஹைட் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 மீட்டர்ஸ். இந்த ரைட் பார்த்தோம்னா டாலஸ்ட் ஸ்பின்னிங் ரைட் இன் இந்தியா. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கிட்டத்தட்ட 3.75 crore லிட்டர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம 100 kilowattsோட சோலார் பிளான்ட்டும் ரீப்ளேஸ் பண்ண போறதுன்னு சொல்லப்படுகிறது. அங்க ஓவராலா இருக்கிற கிட்டத்தட்ட 64 ஏக்கர்ஸ்ல இருக்கிற அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல 1000 பிளான்ட்ஸ் மற்றும் 32,000 கிரீனரியை வந்து பிளேஸ் பண்ண போறாங்க. இந்த வண்டர்லாவோட மேனேஜ்மெண்ட் சொன்னது என்ன பார்த்தோம்னா, இந்த லான்ச் பண்ண இந்த இயர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7-8 lakh விசிட்டர்ஸ் அவங்க ரீச் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்தர்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு 1 million விசிட்டர்ஸ் ரீச் பண்றதுக்கு வாய்ப்புன்னு சொன்னாங்க. அதுக்காக வேண்டி அவங்க பார்த்தோம்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கிட்டத்தட்ட 8 ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே டைம்ல 1300 பீப்புளுக்கு ஃபுட் சர்வ் பண்ணலாம். இந்த வண்டர்லா பார்த்தோம்னா இந்தியாவில் 4 இடத்துல இருந்துச்சு. பெங்களூர், கொச்சி, ஹைதராபாத், புவனேஸ்வர். பெங்களூர் தான் பார்த்தோம்னா இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்டான இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அவங்க சென்னையில புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அங்கே வர விசிட்டர்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரீட்டைல் ஷாப்ஸ்னா தஞ்சாவூர் டால்ஸ். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நம்ம அங்கே வர பப்ளிக்காக பேபி கேர் ரூம்ஸ், லாக்கர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு, அப்புறம் பாத்வே, 1500 சீட் கான்ஃபரன்ஸ் ஹால். இந்த பார்க் ஓப்பன் பண்ணதால கிட்டத்தட்ட 1000லேருந்து 2000 பேர்ஸ்க்கு டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவோட ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா பே ஒன்ஸ் பிளே அன்லிமிட்டெட். மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நம்ம பே பண்ணி ஒரு ரைட் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். பட் இவங்க பார்த்தோம்னா நம்ம பே பண்ணி அன்லிமிட்டடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்றது பார்த்தோம்னா அவங்க கவர் பண்ணியிருக்கிற அந்த வேர்ல்ட் கிளாஸ் ரைட்ஸ் பார்த்தோம்னா பர் டேக்கு ஒருத்தர்னால கண்டிப்பா எல்லாமே கவர் பண்ண முடியும். அங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ரைட்ஸ் பார்த்தோம்னா அங்க இருக்கிற இன்டர்னல் ஆடிட்ஸும் வெளியேந்து வர எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸும் அவங்க ரெகுலரா அந்த ரைடை செக் பண்ண அப்புறமா தான் வர விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ரைட்ஸ் பார்த்தோம்னா அங்க இருக்கிற டெக்னிக்கல் டீம், அங்க இருக்கிற இன்டர்னல் ஆடிட் டீம், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆடிட் டீம், அது இல்லாமல் பார்த்தா வெளியே இருந்து வர ஆடிட் டீம்,
ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ண அப்புறமா தான் ரைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண வந்து அவங்க அலோவ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ட்ரையலோட எல்லா ரைட்ஸும் ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ண அப்புறமா தான் அவங்க வந்து விசிட்டர்ஸ்க்கே அலோவ் பண்ணுவாங்க. வர விசிட்டர்ஸ் வாட்டர் ரைட்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் எனி எமர்ஜென்சினா அவங்களும் ஸ்பெஷலாக பார்த்தோன்னா எமர்ஜென்சி இமீடியட் ரெஸ்பான்ஸ் டீம் ரெடியாக இருக்காங்க. இன்கேஸ் விசிட்டர்ஸ் ஏதாச்சும் வாட்டர் ரைட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா இந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அந்த டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டியில் பார்த்தோம்னா அது மட்டும் ஃபுல் டைம் டாக்டர் மட்டும் ஒரு ஸ்டாஃப் அண்ட் ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட 2 ஆம்புலன்சஸ் வேறும் இருக்கு. ஸோ வர விசிட்டர்ஸ் பார்த்தோம்னா அவங்க சேஃப்டி பற்றி வரி பண்ண தேவையில்லை. அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் பேபி ஃபீடிங் ரூம், அப்புறம் ப்ரேயர் ஹால், அப்புறம் வீல் சேர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வண்டர்லா மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கும் அவங்க டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். இந்த பார்க் லொகேஷன் பார்த்தோம்னா திருப்பூர் தாலுக்கில் இருக்கு. வண்டர்லா மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வர விசிட்டர்ஸ்க்கு எம்டிசி பஸ்ஸோட டைப் பண்ணி 70 80 லொகேஷன்ஸ்லேருந்து அந்த திருப்பூர் தாலுக்கில் இருக்கிற அந்த வண்டர்லா பார்க் வரத்துக்கு ஏசி பஸ்ஸஸ் புதுசாக அந்த ரூட்ல போட போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வண்டர்லால இருக்கிற வீக் டேஸ் வீக்கெண்ட் டைமிங்கும் டிக்கெட் ரேட்ஸோட தான் நம்ம பார்க்க போறோம். வீக் டேஸ்ல 11 AM 6 PM வரைக்கும், வீக்கெண்ட்ஸ்ல 11 AM 7 PM வரைக்கும். இந்த தீம் பார்க்ல வாட்டர் ரைட்ஸ், த்ரில் ரைட்ஸ், கிட் ரைட்ஸ், ஃபேமிலி ரைட்ஸ் இருக்கு. இதுல குறிப்பா பார்த்தோம்னா வீக் டேஸ்ல பார்த்தோம்னா 12:30 PM 5 PM, வீக்கெண்ட்ஸ்ல வந்து 12:30 PM 6 PM வரைக்கும் இருக்கு. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல டிக்கெட்ஸோட ப்ரைஸ் பார்த்தோம்னா வீக் டேஸ்ல 1489 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, வீக்கெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா 1789 ஃபார் பர் பர்சன் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வேலிட் ஐடி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20% ஆஃபர் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க ஹைட் அனலைஸ் பண்ணி தான் அவங்க டிக்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல முக்கியமா பார்த்தோன்னா வண்டர்லா மேனேஜ்மெண்ட் எல்லா விசிட்டர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் டேட், அதாவது December 2 அன்னைக்கு 1199 பர் ஹெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்களா, குறிப்பா சென்னையில புதுசா ஓபன் பண்ற இந்த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஒண்டர்லா பிளான் பண்ற சில்ட்ரன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா உங்க ஹை த்ரில் ரைட்ஸ்ல போகும்போது உங்க சேஃப்டி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா சீட் பெல்ட் வேர் பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ட் ஆன ஏரியாஸை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏஜ் ஆன பர்சன்ஸ், பேஷண்ட்ஸ் அவங்களாம் ஹை த்ரில் ரைட்ஸ் யூஸ் பண்ணாம ஃபேமிலி ரைட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த வண்டர்லாக்கு ப்ரியரா டிக்கெட்ஸ் புக் பண்றவங்க, அது இல்லாம இந்த வண்டர்லா பத்தி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்ன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த சென்னையில ஓப்பன் பண்ணியிருக்கிற வண்டர்லா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்களா, இல்லைன்னா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லான பர்சன்ஸ், தீம் பார்க்கு போறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.